ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் ஜாப்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் பாருங்க, நம்பர் இருக்கும், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். அவள் மற்றவர்களை விட அவனை ரொம்ப நேசிக்கிறா, மற்றவங்களை விட அவ ரொம்ப நம்புறா, மற்றவங்களை விட அவனை அப்படின்னு சொல்றத ஷி ட்ரஸ்ட் ஹிம் மோர் தென் எனி ஒன். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன், நீ தப்பு பண்ணிட்ட, அவ்வளவுதான், இனிமேலாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன், கொடுத்தேன், அதாவது இது பாஸ்ட், முடிச்சிட்டாங்க. ஐ கேவ் அ சான்ஸ் ஃபார் யூ. ஃபார் யூனா உனக்கு. ஐ கேவ் அ சான்ஸ், நான் சான்ஸ் உனக்கு கொடுத்துட்டேன், ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன். அவன் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அவன் வந்து அவளோட லவ்வருக்கோ இல்ல அவ தங்கச்சி அக்கா யாருக்கா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா, எழுதுனா அப்படின்னு சொல்றத ஷி ரோட் ஹிம். அதாவது சாரி, இதுல தப்பா இருக்கு. ஷி ரோட் ஹர் அ லெட்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவன் அவளுக்கு அப்படிங்கும் போது. நான் அவனை பள்ளிக்கு கூட்டி சென்றேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? இது முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு பாஸ்ட்ல தான் வரும் தெரிஞ்சிருச்சு. ஐ டுக் ஹிம் அப்படின்னா கூட்டி சென்றது. டு ஸ்கூல், எங்க? பள்ளிக்கு. டு ஸ்கூல். ஐ டுக் ஹிம் டு ஸ்கூல். கிளாஸ்ல ஒரு படிக்க முடியாத ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காங்க இங்க, அதாவது டல் பிரைட்னு நான் சொல்ல வரல, அவங்களால வந்து ஏபிள் பண்ண முடியாது படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி சொல்றேன். அவர்கள் அவனுக்கு படிக்க உதவினார்கள். அதாவது ஒரு பர்சன், ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 3 பேர் 4 பேர், அவங்க அவனுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? இங்க யோசிச்சு பாருங்க. அவர்கள் அப்படிங்கும் போது தே, உதவினார்கள், ஹெல்ப்டு ஹிம் அவனுக்குங்கும் போது ஹிம் டு ஸ்டடி, படிக்கிறதுக்கு அப்படிங்கும் போது டு ஸ்டடி. தே ஹெல்ப்டு ஹிம் அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவனுக்கு. டு ஸ்டடி, எதுக்கு? படிக்கிறதுக்கு. நான் விழாவின் போது அவனை சந்தித்தேன். எனக்கு அவனை பத்தி பெருசா தெரியாது, ஆனா வந்து ஒரு ஒரு விழா அப்படிங்கும் போது ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவோம். விழா, திருவிழா, இந்த மாதிரி சொல்றத என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம். இதுவே ஒரு அக்கேஷன்ல பார்த்தேன் அப்படிங்கும் போது நம்ம வீட்டில் ஒரு நடக்கும் இல்லையா, அதெல்லாம் அக்கேஷன் சொல்லுவோம். ஐ மீட் ஹிம் டியூரிங் த ஃபெஸ்டிவல். டியூரிங் த ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல்ல நான் அவனை பார்த்தேன். எனக்கு அவனை பத்தி பெருசா தெரியாது, ஆனா ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்திருக்கேன், ஒரு ஃபெஸ்டிவல்ல பார்த்திருக்கேன். அவள் அவனை தன் நெருங்கிய நண்பர் என்று அழைத்தாள். ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. யார் இவனை அழைச்சது, இவனை யார் கூப்பிட்டது அப்படின்னு கேட்கும்போது அவ வந்து அவனை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத ஷி கால்டு ஹிம் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுவே அவள், அவன், அவளை அப்படிங்கும் போது ஹி கால்டு ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அவனை கிண்டல் செய்யாதே. அவனை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஒரு பர்சனை பார்த்து சொல்றது இல்ல. ஸோ அவனை கிண்டல் பண்ணாதே, செய்யாதே, இந்த மாதிரி சொல்றத டோன்ட் டீஸ் ஹிம். டீஸ்னா கிண்டல் பண்றதை தான் வந்து டீஸ்ன்னு சொல்லுவோம். டோன்ட் டீஸ் ஹிம் அப்படின்னா அவனை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. இதுல நிறைய சென்டென்சஸ் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா பேசுற சென்டென்சஸ், அண்ட் எல்லா சென்டென்சஸுமே மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். ஸோ மறக்காம போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்போதான் வந்து நான் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேன்னு தெரியும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.